Hello friends, welcome back to Learn-with-Singam. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபைலை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் image.jpegன்னு. ஸோ அது வந்து அந்த ஃபைல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைலோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா 12 MB ஃபைல். ஸோ இதை வந்து நான் வந்து 2 MB ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா split -b 2 MB -d ஸ்ப்ளிட் பண்ணுற ஃபைல். அதுக்கப்புறம் என்ன நேம் வேணும், ஜேபெக்காக இருக்கணும், .partன்னு கொடுக்குறேன். ஸோ இது கூட அது வந்து ஆட் பண்ணிக்கும் 0. ஸோ இதை வந்து 2 MB டிவைட் பண்ணிட்டு எவ்வளோ ஃபைல்ஸ் வருதோ அந்த ஃபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 000 01 02ங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கேட் பண்ணிவிட்டு இமேஜ் பார்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஃபைலாக எழுதுகிறோம். ஸோ image2.jpegன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ இந்த image2ங்கிறதுல வந்து இது கேட் பண்ண ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you will see the complete image. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஃபைலையும் 2 MB ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 6 ஃபைலாக 12 MBங்கிறதுனால 6 ஃபைலாக பிரிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2 TB ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 TB ஃபைலை வந்து நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு நம்ம டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கேயாவது மெயில் பண்ணுறதுக்கோ இல்லை ஸோ ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் மெயில் பண்ணோன்னா குறிப்பிட்ட MB வரைக்கும் தான் நீங்கள் மெயில் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் இதை பேக்கப் எடுக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி பண்ணுறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ப்ளிட்டை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு புது டுட்டோரியலோட வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Learn-with-Singam.